ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். நாளைய புது வருஷ பிறப்பு விஷு புண்ணிய காலம், குரோதி வருடம் ஆரம்பம் இல்லையா? இதோட விளக்கங்கள் நிறைய இந்த 2024 ஏப்ரல் அகஸ்திய விஜயத்தில் நிறைய இருக்குது. நம்ம வழக்கம் போல் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, முதன்மையாக புண்ணிய கால தர்ப்பணம், விஷு புண்ணிய கால தர்ப்பணத்தை நிச்சயமாக பண்ணணும். ஏன்னா எல்லா விதமான பூஜா பலன்களும், எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் நாம் விடுபடணும் அப்படின்னாலும், எல்லா விதமான நம்ம செய்யக்கூடிய பூஜா பலன்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும், முக்கியமாக முதன்மையாக நம்மளோட பித்ருக்கள், முன்னோர்களோட ஆசி நிச்சயமாக இருக்கணும், கிடைக்கணும். அதுக்கு அவங்களுக்குரிய அந்த பித்ரு காரியங்கள், பித்ரு தர்ப்பணங்களை முறைப்படி வாத்தியார் நமக்கு எந்த வகையில் நமக்கு எவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காரோ அதை முறையாக நிச்சயமாக பண்ணணும். சரி, பொதுவாகவே வருடப்பிறப்பு, தமிழ் வருடப்பிறப்பு தான் நம்மளோட வருடப்பிறப்பு. ஏன்னா சுவாமி சூரிய பகவான் உச்சம் அடையக்கூடிய ஒரு நாள் அது. சித்திரை மாதத்தில் என்ட்ராகிறார் இல்லையா? மேஷ ராசியில் என்ட்ராவார். அங்கே சுவாமி உச்சம் அடைகிறாரு. காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி வீடம் இந்த மேஷந்தான். சரி, ஜோதிட ரீதியாக இந்த வருடத்தின் பலன்கள் அப்படின்ட்டு எடுத்துட்டோன்னா கொஞ்சம் சிரமமான பலன்கள் தான். அதனால் முதல்லையே நாம் இப்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த பதிவில், கால ரகசிய பதிவில் பலன்களை இன்னொரு நாள் கூட பார்த்துக்கலாம், இந்த வருடத்தோட பலன்களை. ஏன்னா ரொம்ப முதல் நாளே எதையுமே பயமுறுத்துகிற மாதிரி இருக்க வேண்டாம், எல்லாம் சுபமாக இருக்கட்டும், சுபமான பேச்சை ஆரம்பிப்போமே. அதுக்காக நம்ம அகஸ்திய விஜயம் சார்பாகவும் தெய்வீக விஷயங்கள் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா, இந்த வருடத்தோட தெய்வீக விஷயங்கள், சித்தர்கள் அளிக்கக்கூடிய விளக்கங்கள் அப்படின்ட்டு எடுத்துட்டா, இந்த வீரபத்ர சுவாமிக்கு ரொம்ப விசேஷமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் வாத்தியார். இந்த அகஸ்திய விஜயம் புக்லேயும் இருக்கும். கூடுதலாக பார்த்தாச்சுன்னா வீரபத்ரர் மகிமைன்ட்டு பாகம் 1, 2 அந்த மாதிரி இருக்குது. அதில் நிறைய கூடுதலான தகவல்களும் உண்டு. அதை நாம் பார்த்துட்டு இந்த ஆண்டு முழுவதும் வீரபத்ர சுவாமியை எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணலாம், ஆராதிக்கலான்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு நிறைய சித்தர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய உள்ளர்த்தங்கள் உண்டுங்க. ஏன்னா இந்த ஆண்டோட விஷயம் நீங்கள் குரோதி ஆண்டு, அந்த குரோதின்றதே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். நிறைய இந்த விரோதங்களை வளர்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படி இப்படின்ட்டு. அதற்கொப்ப நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த ராஜா மந்திரியும், அதாவது இந்த ஆண்டுக்குரிய ராஜா மந்திரி சனி பகவான், செவ்வாய் பகவான் ஒரே வீட்டில் வேறு சேர்ந்துருக்காங்க. இவங்களோட சேர்க்க பொதுவாகவே சிறப்பான அம்சம் இல்லை ஜோதிடப்படி, சரிங்களா? ஸோ அவங்களே சேர்ந்து வேறு இருக்கிறாங்க இல்லையா? அதனால தான் அதோட விளக்கம் அப்படி ஜோதிடத்துக்குள்ளே போனோன்னா கொஞ்சம் எக்குத்தப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பரிகாரங்கள் உண்டு, அதை பற்றி யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். அதுவும் நாம் குருவர்களால் நிச்சயமாக அந்த கால ரகசிய பதிவேட்டில் பார்ப்போம் ஒரு நாள். இப்போது என்ன சுபகாரியங்கள்ன்ட்டு பார்த்தாச்சுன்னா, நிறைய அக்னி காரியங்களை பண்ண சொல்கிறார் வாத்தியார். அதுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டுங்க. அக்னி காரியத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா, இந்த பிறப்பு, வருடப்பிறப்பு எப்படி அமையுது அப்படி பார்த்துட்டிங்க, குரோதி வருடம் சஷ்டி விசேஷமான அக்னி சக்தி நிறைஞ்ச ஒரு திதிங்க. ப்ளஸ் விடிஞ்சால் நம்ம எல்லா பூஜைகளுமே விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் ஒரு என்ன தான் இன்று இரவே சூரிய பகவான் 9 மணிக்கு மேலே மேஷத்துக்கு போனாலும் இதோட அந்த பூஜைகள்லாம் பொதுவாகவே சூரிய உதயத்தில் மகா உத்தமமாக இருக்கும் இல்லையா? ஸோ ஏன்னா தர்ப்பணாதி பூஜைகள்லாம் நம்ம சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பண்ணுறோம். ஸோ அப்போது இருக்கக்கூடிய காலம், சூரிய உதயம் நாளைக்கு எப்படி இருக்குது பார்த்தா சூரிய பகவானோட திருநாள். அதுவும் ஒரு விசேஷமான அக்னி சக்திக்குரிய கிழமையாகவும் அமைஞ்சிடுது. ஆதிரை சொல்லவே வேண்டியதில்லை, சுவாமியோட விசேஷமான நாள் நாளைக்கு. மிருகசிரீஷத்தில் தான் சுவாமி என்றாகிறாரு. பட் இருந்தாலும் பூஜைக்குரிய காலங்கள் வரைச்சே இது எல்லாமே அப்படி அமைஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன். ஸோ இதோட அடிப்படை விஷயமாகவும் நம்ம பார்த்துட்டா எவ்வளோ அக்னி காரியங்கள் பண்ணுறோமோ, அக்னி காரியங்கள் மீன்ஸ்
எல்லோருமே வந்து நித்தியபடி ஹோமங்கள் அந்த மாதிரி அக்னிஹோத்ரி காரியங்களை பண்ண முடியுமான்னா கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா நித்தியபடி தீபம் ஏற்றுவதே நிறைய வீட்டில் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்று வேகமாக இருக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஆண்டில் இருந்தாவது எல்லோருமே வந்து நிச்சயமாக தீப தேவதைகளை வீட்டில் வர வைக்கிறதுக்கான முயற்சிகளை இறங்கணும். அதில் குறிப்பாக 2 வேளையாவது, வாத்தியார்லாம் 3 வேளை தொடர்ந்து ஒவ்வொரு வேளையும் 3 மணி நேரம் சொல்கிறாரு. ஸோ அவ்வளவு நேரம் முடியலனா கூட அட்லீஸ்ட் காலை மாலையாவது 3 மணி நேரம் தீபம் வந்து சுடர் விடணும். சில பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னா நித்தியமாக அப்படி தொடர்ந்து ஒரு தீபம் எரியறதும் வந்து ரொம்ப உத்தமமான ஒரு கைங்கரியம். ஆனால் அதை பத்திரமா பார்த்துக்கணும். அப்பப்போ அந்த திரி மாத்திருந்தலாம். அது மட்டும் இல்லாமல் இது நம்ம வீட்டுக்குரிய ரக்ஷை, நாட்டுக்கும் ரக்ஷை வேணும் இல்லையா? ஏன்னா நம்ம நாடு சுபிட்சமாக இருந்தால் தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய கோயில்களில் நிறைய தீப கைங்கரியம், நிறைய வந்து சச்சங்கமாக சேர்ந்து ஒரு 108 1008 தீப வழிபாடு பண்ணுறது, அவ்வப்போது அந்த கோயில்களில் வந்து அனுமதி பெற்று முறையாக பண்ணுறது. பொதுவாகவே வந்து சச்சங்கமாக சேர்ந்து, சச்சங்கம் மீன்ஸ் நம்ம அடியார்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு விஷயந்தான். அவ்வப்போது மாதம் ஒரு முறையாவது இந்த ஆண்டு முழுவதும் அவ்வப்போது வாய்ப்பு கிடைப்பின் ஒரு ஹோம காரியம், ஹோமம் வந்து ஏதேனும் ஒரு சுபிட்சமாக இருக்கணும், இந்த லோகம் சேமத்துக்காக ஒரு ஹோம காரியம், அக்னி காரியம் பண்ணுறதுக்கான முயற்சிகளையும் நம்ம இறங்கி நடந்துட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டு நிச்சயமாக வந்து ஜாதகப்படியாக, கிரக சஞ்சாரப்படியாக ஏற்படக்கூடிய பல விளைவுகள், விஷயங்கள்லேருந்து நம்ம நிச்சயமாக மீண்டு வரலான்றது தான் வாத்தியார் நமக்கு இப்படி எடுத்து கொடுத்துருக்காங்க. இதோட உள்ளார்ந்த அர்த்தங்கள் இன்னும் கோடியாக இருக்கும். பட் நம்ம மேலோட்டமாக நம்ம மனம் வந்து ஒரு பூஜை பண்ணணுன்னா ஏன் பண்ணணும், எதற்கு பண்ணணுன்றது லயிக்கணும் இல்லையா? அதோட பலன்கள் தெரிஞ்சால் தான் லயிச்சு நம்ம செய்ய முடியும். அக்னி காரியம் பண்ணால் இவ்வளோவா, யாரிடம் பிரச்சனை வராது, எந்த சண்டை சச்சரவு வராது, ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் அந்த அக்னிகாரியம் மூலியமாக நடக்குதுன்ட்டு தெரிஞ்சால் தானே அதில் விருப்பமாக பண்ணுவோம். இல்லைனா அது வேறு, காலையில் நான் ஆஃபீஸ் போனோங்க அதனால் ஏற்றுறதே ஒரு 10 நிமிஷம் ஏறி எங்கள் வீட்டில் தீபம் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தானே இருக்குது இன்றைக்கி. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நிச்சயமாகவும் ஒரு விஷயம் ஒன்று உண்டு. இந்த புத்தாண்டில் வந்து இந்த பஞ்சாங்க படனம் ரொம்ப ஒரு விசேஷமானது. இது பஞ்சாங்கன்றது வந்து எல்லோர் வீட்லேயும் இருந்தால் காலபைரவரோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் அந்த இல்லத்தில் இருக்கிறதுக்காக ஒரு விஷயமும் ஒன்று உண்டுங்க. ஏன்னா கால தேவதைகள் எங்கே வாசம் பண்ணுறாங்க பார்த்தாச்சுன்னா அந்த பஞ்சாங்கத்தில் வாசம் பண்ணுறாங்க. ஏன் பஞ்சாங்கத்தில்னா அதில் தானே திதி நட்சத்திரம் யோக கரணம் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கால தேவதைகள்னால் ஒரு பஞ்சாங்கம் என்ற ஒரு பெட்டகத்தில் வாசம் பண்ணுறச்சே அந்த ஒரு பஞ்சாங்கம் நமக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ நிச்சயமாக இல்லத்தில் இருக்கிறது ரொம்ப உத்தமம். அந்த பூஜைகளோட விளக்கங்களும் நமக்கு இந்த 2001 ஏப்ரல் அப்புறம் நிறைய புத்தகங்களில் இருக்கும். நம்ம அடியாரும் அற்புதமாக உங்களுக்கு அப்பப்போ டைப் பண்ணுவார் பாருங்கள். அதையும் நீங்கள் வந்து நிச்சயமாக எடுத்துங்க. ஏன்னா காலத்தோட ஒட்டி தான் நம்ம வாழ்கிறோம். இந்த கால ரகசியன்ற ஒரு விஷயமே வந்து வாத்தியார் நிறைய சொல்லியிருக்கார். இந்த கால ரகசியம் இப்போ இந்த பேர் இருக்கு இல்லையா, இதை பற்றி வாத்தியார் அப்போவே 2013 வந்து ஒரு விசேஷமான விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு. அது பின்னாடி அதுவும் குருவர்களால் பார்த்துக்குவோமே. ஸோ அதனால் பஞ்சாங்க படனம் பண்ணணும். அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா காலபைரவருக்கு முடிஞ்சால் நிச்சயமாக ஒரு முந்திரி மாலை சாத்திட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த புது பஞ்சாங்கத்தை சுவாமி முன்னாடி ஒரு படித்து சொல்லுங்கள். அதெல்லாம் ஒரு உத்தமமான விஷயந்தான். எல்லாத்தோட ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த நாக சம்ரட்சக கோமுகி நாக தேவதா அப்படின்ற ஒரு விசேஷமான நாக தேவதைகள், ரொம்ப சூட்சமாக இருக்கக்கூடிய இந்த நாக தேவதைகள் சூரிய தேரோடவே வந்து பூமிக்கு வரக்கூடிய ஒரு விசேஷமான காலம்தான் சூரிய பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம். அதுலேயும் குறிப்பாக மேஷ லக்னம். அந்த காலத்தில் வந்து இந்த நாகதேவதைகள் வந்து கோயில் கோமுகம் வழியாக தான் வந்து வெளியில் வந்து நமக்கு அனுப்புகிறாங்க. சூரிய தேரோடு அவங்க வந்து மூலஸ்தானத்துக்கு போகிறதும் வர்றதுக்கான வழி என்ன அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த கோமுகமாக கோயிலில் இருக்கக்கூடிய கோமுகம். ஸோ அதனால தான் இந்த கோயில் கோமுகத்தை அந்த மேஷ லக்னன்னு சொல்லக்கூடிய காலையில் பொதுவாக இந்த மாதம் ஒரு 8 மணி, காலையில் 8 மணிக்குள்ளே மேஷ லக்னம் இருக்கும். அந்த வேளையில் நம்ம பண்ணுறது அந்த விசேஷமான நாகதேவதைகளோட அனுக்கிரக ஆசியும் நிச்சயமாக உண்டு. ஸோ அதையும் நீங்கள் மனசில் வச்சுங்க.
அதில் கூடுதலாக இன்னொரு கிரக அமைப்பு அங்கே உண்டு. மேஷத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, லக்னம், மேஷ ராசி எல்லாமே வந்து இந்த நாக பிரீத்திக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. நாகதோஷம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு நல்ல உத்தமமான ராசி மண்டலங்க அது. அந்த மண்டலத்தில் யுரேனஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகமும் இருக்குது. இப்போது அட் ப்ரெசண்ட் நமக்கு இந்த காலத்தில் அந்த யுரேனஸ் வந்து வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, பல ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடிய விசேஷமான நாக தேவதைகள்லாம் வாழக்கூடிய ஒரு கிரக மண்டலம் தான் அந்த யுரேனஸ். ஸோ அதுவும் வந்து மேஷத்துலேயே இப்போ சஞ்சாரம் இருக்குது சூரிய பகவானோட. ஸோ அதனால் நிச்சயமாக வந்து இந்த ஆண்டு நம்ம தொடக்கமே வந்து இந்த மாதிரி நாகதேவதைகளோட ஆசையும் வேண்டலாம். குறிப்பாக நாளைக்கு காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதிரை, திருவாதிரை, அது ராகபகவான் திருநக்ஷத்திரம். அதுவும் நமக்கு கூட சேர்ந்து ஒரு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி காலாம்சங்கள் நிறைய ஒட்டி வரக்கூடிய பூஜைகளை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அப்புறம் அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய அடுத்தடுத்த பூஜைகளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா மேக்சிமம் இந்த ஆண்டு ஏற்படக்கூடிய பல விஷயங்கள், பல விளைவுகள்லேருந்து நம்மளும் சரி, நம்ம சமுதாயமும் சரி, நம்ம தேசத்தையும் நம்ம நிச்சயமாக, தேசம் மீன்ஸ் அதை விட இன்னும் போனால் உலகத்தையும் காப்பாற்றிடலாம் குரு அருளால். ஓம்.